திராவிடத்தை விட்டுட்டாங்க இதில். கிருஷ்ணா பேசுனது அல்ல பிரச்சனை அவங்களுக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷன் அதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணலாம் என்பதுதான் ரஞ்சனி காயத்ரிக்கு பிரச்சனை. கிருஷ்ணா வந்து இதெல்லாம் பொய்யாக எழுதியிருக்கிறார், இதுக்கு ஆதாரம் இல்லை, இன்னென்ன தரவுகள் தவறு, ஒரு நூல் வரல, ஒரு கட்டுரை கூட வரல. இந்த திராவிட சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று அவர் அதை இந்த நாராயண சாஸ்திரி அதனுடைய முன்னுரையில் அதை விளக்கி சொல்லுகிறார். இதை வந்து இது தமிழிசைதான் என்ற பெயரில் இது அழைக்கப்படவில்லை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இன்னமும் கர்நாடக இசை கர்நாடக இசை கர்நாடக இசை. சார் சி.வி. ராமன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நோபல் பிரைஸ் வாங்கினார் இல்லையா? அவர் வந்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்காரு மிருதங்கத்தை பற்றி. அவருக்கு ஆய்வுக்கான மிருதங்கம் தஞ்சாவூர்லேருந்து தான் போயிருக்கு. ஆனால் அவர் யார் இந்த மிருதங்கத்தை செஞ்சாங்க, இவ்வளோ பெரிய அற்புதமான விஷயத்தை எழுதுறாரு இல்லையா, இப்படி ஒரு ஐட்டத்தை எவன்டா செஞ்சதுன்னு அவருக்கு அது தோணலை. மிருதங்கம் என்பது கட்டை தோல், கட்டையை டீல் பண்ணுறவர் ஆசாரி, தோலை டீல் பண்ணுறவர் தாழ்த்தப்பட்டவர். நீ பெரிய வித்வானாக இருக்கலாம், மிருதங்கம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. தஞ்சாவூரில் தான் அதை செய்பவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் பசுவை கொண்டு தானே மிருதங்கம் தயார் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. மாடு செத்து போச்சு அப்படின்னா ரத்தம் உறைஞ்சிரும். உறைஞ்சிட்டாக்க அந்த தோல் என்பது பிளைவுட் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வந்து பயன்படுத்தவே முடியாது. 2 கன்றுகள் ஈன்ற பசுமாடு, 2வது கன்று ஈன்ற கையோடு அதை வெட்டிடணும். ஒரு பாடகருக்கு தகுந்த மிருதங்கத்தை அவர் தயார் செய்து கொடுக்கிறார், அந்த குரலுக்கு ஏற்ப அப்படின்னாக்க இந்த மிருதங்கத்தை தயார் செய்பவன் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஆற்றல் என்னவா இருக்கணும்? அந்த பசுவுக்கும் பிராமணனுக்கும் இடையில் பாவத்தை வாங்கி கொள்ள ஒரு தலித்து நிற்கிறாங்க. அப்படி வந்த எம்.எஸ். சுப்புலட்சுமியை கிட்டத்தட்ட ஒரு பார்ப்பன பெண்ணாக மாற்றி அப்படி ஒரு அடையாளமாக ஐக்கானாக வந்து உருவாக்குறாங்க அப்படின்றது தான். அப்படி உருவாக்கி அவங்களுக்கு இயல்பாக இருந்த இசையாற்றலை அவர்கள் கெடுத்து விட்டார்கள் என்பது தான் அவர் வந்து எழுதியிருக்கிறார். இன்றைக்கு இளையராஜாவை எப்படி உயர்த்துகிறார்களோ அந்த காரணத்துக்காக தான் எம்.எஸ். சுப்புலட்சுமியை அன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் வந்து பார்க்கணும். காளையார் கோவில் காட்டுக்குள்ளே காகம் பறக்காத சூரஞ்செடி, சூரஞ்செடிக்குள்ள சண்டை நடக்குது, திரண்டு வாருங்க அண்ணன்மாரே. இது மருது சண்டை நடத்தின போது எழுதின பாட்டு இன்னமும் இருக்குது. இப்போ ஏன் பெரியாரை பாடுறேன்னு கேட்பவர்கள் இப்போ இளையராஜா 80வது பிறந்த நாளுக்கு இந்த அம்மா 2 பேரும் பாட்டு பாடிக்கிறாங்க. இளையராஜா உட்காந்து கேட்டு ஒரு 2 மணி நேரம் நான் உலகத்தையே மறந்து விட்டேன், இப்படி ஒரு விஷயம் நான் கேட்டதே இல்லை அப்படின்னு இவர் தான் எப்போவுமே உலகத்தை மறந்து தானே இருக்கார். இந்த ராகத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ராகத்தின் உணர்ச்சி என்னன்னு அவங்க ஒரு இலக்கணம் வச்சுருக்கிறாங்க. மாயாமாளவ கவுளைன்னு ஒரு ராகம், அதுக்கு வந்து அதற்கான உணர்ச்சி கருணை. அதில் என்ன பாட்டு தெரியுமா போட்டிருக்காரு இளையராஜா? நேற்று ராத்திரி அம்மா, இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனி வரும். இதை பற்றி நான் விளக்கம் சொல்லலை, இதை சுருதி சொல்லி பாடுறாங்க. அவரை நான் மெயின் மறந்தேன்றாரு. இப்போ பெரியாரை பாடினது பிரச்சனைன்றாங்க. பெரியாரை பாடினா அம்பேத்கரை பாடினேன்றது பிரச்சனை, நரேந்திர மோடி நின்று ராகம் கொண்டு வந்தது அவங்களுக்கு பிரச்சனை அல்ல. இவங்க பாடுறது அப்படின்றது என்னன்னு கேட்டால், நம்ம இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அதில் வந்து உடலின் சாத்தியங்கள் என்ன வியக்கக்கூடிய அளவுக்கு காட்டுறாங்க. இவங்க வந்து குரலின் சாத்தியங்களை காட்டுறாங்க பயங்கரமாக. அந்த குரலின் சாத்தியங்களை காட்டுவது பேர் கலை கிடையாது. கலைன்னா அதில் உணர்ச்சி இருக்குது. அப்படி ஒரு உணர்ச்சி என்பது அது மக்கள் விடுதலைக்கானதாக இருக்க வேண்டும். பார்ப்பனர்கள் பொதுவாக அந்த காலகட்டத்திலேயே இந்த இசை எங்களுடையது என்று சொல்வதற்கு அவர்கள் கொடுத்து வந்த ஆதாரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இந்த பிரச்சனை வந்த பிறகு ஒரு 2 யூடியூப் சேனலில் இதை பற்றி நேர்காணல்கள் பேசியிருக்கிறேன். இந்த ட்ரைப்ஸ் தமிழ்ன்ற சேனல்லையும் அரண்சையிலையும் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு நேரம் 1 மணி நேரம் அவ்வளவுதான் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள என்னுடைய கருத்துக்களை சொல்ல முயற்சிக்கிறேன். தோழர்கள் இதுக்கு முன்னால் TM கிருஷ்ணா பற்றியும் ஏன் இந்த பிரச்சனையை நாம் பேச வேண்டும் என்பது பற்றியும் காமராஜ், சத்யா 2 பேரும் சொன்னாங்க. பிரகதீஸ்வரன் ஒரு மக்கள் இசைக்கும் கர்நாடக இசைக்கும், மக்களுக்கும் கர்நாடக இசைக்கும் இடையிலான உறவு, அதை பற்றி சிறப்பாக எடுத்து சொன்னார். அனைத்து இந்திய அளவில் ஊடகங்களில் விவாதம் நடக்கிறது என்பது மட்டும் அல்ல. இப்போ சமீபத்தில் பார்த்தேன்,
அமெரிக்காவில் நடத்தக்கூடிய சேனல்ஸில், அமெரிக்காவில் என்ஆர்ஐ பார்ப்பனர்கள் இருக்காங்கல்ல நிறையா, அங்கே கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் இதெல்லாம் கற்றுக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அபாயம் ஒன்று ஏற்பட்டு விட்டதை போல் அந்த சேனல்களில் விவாதம் கருத்து. இப்போ லேட்டஸ்டாக டிஎம் கிருஷ்ணாவை பற்றி 2 நாட்கள் முன்னால் வந்திருக்குது. செய்தி என்னன்னு கேட்டாக்கா, அவருக்கு முஸ்லீம் தீவிரவாத அமைப்புகளோடு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து ஹிந்துஸ் ஃபார் ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்போட டிஎம் கிருஷ்ணாவுக்கு தொடர்பு இருக்குது. அந்த அமைப்புக்கு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பு இருக்குது. ஹிந்துஸ் ஃபார் ஈக்குவாலிட்டின்னு எப்படி சொல்லலான்றாங்க. சொல்லக்கூடாது இல்லை, ஹிந்துஸ் வந்து ஈக்குவாலிட்டிக்கு இருக்க முடியாது இல்லையா. ஹிந்துவிசம் என்றாலே இன்ஈக்குவாலிட்டி. அது அங்கே பேசி இங்கே சந்தியா ரவிசங்கர்னு ஒரு பத்திரிகையாளர், இங்கே தமிழ்நாட்டிலலாம் பணியாற்றினவங்க தான், நியூஸ் 18 மாதிரி சேனலில், அவங்க வந்து இப்போ அதை பரப்புகிறாங்க. கேரளாவிலேருந்து இவங்க முஸ்லீம் தீவிரவாத அமைப்போட டிஎம் கிருஷ்ணாவுக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பரப்புகிறாங்க. ஒரு ட்விட்டர் போன்ற தளங்களில் ஒரு புது வார்த்தை வந்திருக்குது டிஎம் கிருஷ்ணா பிரச்சனையை ஒட்டி. அர்பன், இதை கேட்டுக்குங்க, அர்பன் நக்சல் கிறிஸ்லாமோ கம்மி. அர்பன் நக்சல், கிறிஸ்டியன், இஸ்லாமோ கம்யூனிஸ்ட், இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கேங். எந்த கேங்? டிஎம் கிருஷ்ணாவை ஆதரிக்கக்கூடிய கேங். திராவிடத்தை விட்டுட்டாங்க, இதில் சேர்த்துக்குவாங்க. அப்போ என்ன நடைபெற்றிருக்கிறது? அவருக்கு ஒரு 7-10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மியூசிக் அகாடமியில் பாட முடியாதுன்னு மறுத்த, அதற்கு வெளியே நின்று அதை விமர்சனம் செய்து கொண்டிருந்த, கர்நாடக இசையையும் அந்த மரபையும் வெளியே இருந்து விமர்சனம் செய்து கொண்டிருந்த ஒருவருக்கு மியூசிக் அகாடமி என்ற நிறுவனத்தில், மியூசிக் அகாடமி என்ற நிறுவனம் என்ன? பார்ப்பன பண்பாடு, பார்ப்பன சங்கீதம், அதற்கான கோட்டை, தலைமையகம். டிஎம் கிருஷ்ணா வெளியே போயிட்டாரு, ஒரு வழி தவறிய மகன், உருப்படாதவன், வெளியே போய் ஏதோ பேசிட்டு இருக்கிறான், ஒழிஞ்சு போ, அதை பற்றி அப்படி காதில் வாங்காத மாதிரியும் கண்டுக்காத மாதிரியும் இருந்தாங்க. ஆனால் இந்த பீடம் இருக்குது இல்லையா, அதற்கான அதிகார பீடம், அங்கேயே கூப்பிட்டு சங்கீத கலாநிதின்னு நீங்கள் விருது கொடுக்குறீங்கன்னா அப்புறம் நாங்கள்லாம் எங்கே போகிறது அப்படின்றது இவங்களுடைய பார்ப்பன சங்கீத வித்வான்களுடைய கேள்வி. அதாவது காமராஜ் சொன்னார் இல்லையா, 1928 மியூசிக் அகாடமி என்ற நிறுவனம் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ, பார்ப்பன பண்பாட்டை, பார்ப்பன விழுமியங்கள் அடிப்படையிலான இசையை, அதுதான் இந்த தேசத்தின் இசை, அதுதான் இந்த தேசத்தின் பண்பாடு என்று நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம், அந்த நோக்கத்தை எதிர்த்து பேசுகின்ற, விமர்சிக்கின்ற, அம்பலப்படுத்துகின்ற ஒரு நபரை கூப்பிட்டு விருது கொடுக்குது. கிருஷ்ணா பேசுனது அல்ல பிரச்சனை அவங்களுக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷன் அதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணலாம் என்பதுதான் ரஞ்சனி காயத்ரிக்கு பிரச்சனை, என்பதுதான் ரவிகிரனுக்கு பிரச்சனை, என்பதுதான் பாலக்காடு மணியருடைய பேரப்பிள்ளைகள் ராம் பிரசாத் என்ற பாடகர்கள்லாம் வந்து பிரச்சனை. அதை நிறுவனம் வந்து இது கம்யூனிஸ்ட் நிறுவனம், இந்து, ராமு, முரளி இவங்கெல்லாம் ஒரு கேங்கு. இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது? பொதுமக்கள் மத்தியில், அவர்கள் தரப்பு மக்கள் மத்தியிலேயே இதற்கு எதிரான கருத்தை எப்படி உருவாக்குவது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணா சொல்லுகின்ற விஷயங்களுக்கு மறுப்பு சொல்லி, கிருஷ்ணா சொல்வது தவறு, உண்மைக்கு மாறானது, பொய்யானதுன்னு பேசலாம். ஆனால் அப்படி பேசுவதற்கு முடியாது அவங்களால. அதை நம்ம பின்னால் பார்ப்போம். அதனால் அதுக்கு என்ன குறுக்கு வழி அப்படின்னு சொன்னால், பெரியார் ஜெனசைடு, பார்ப்பனர்களை இனப்படுகொலை செய்கிறேன்னு பேசினார், அவரை பற்றி பாடுகிறார். ராமனை பற்றி தியாகையர் வாழ்நாள் முழுதும் பாடினார், அதற்காகவே வாழ்ந்தார். அந்த ராமனை பாடிய வாயால் இவன் பெரியாரை பாடுறான். ராமனுக்கு செருப்பு மாலை போட்ட பெரியாரை பாடுகிறான். இதெல்லாம் இப்போ விவாதத்தில் இருக்கிறது. எம்எஸ் சுப்புலட்சுமி ஒரு மிகப்பெரிய ஐக்கான் இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு. அந்த எம்எஸ்ஐ இழிவுபடுத்தி இவர் வந்து பேசுகிறார். என்ன இழிவுபடுத்தி பேசினாரா அதை நம்ம பின்னால பார்க்கலாம். இழிவுபடுத்தி பேசுகிறார். தியாகையரை இழிவுபடுத்தி பேசுகிறார். தியாகையர் தான் இதுக்கு பிதாமகன். அவர் செயின்ட் தியாகராஜா. அவரை வந்து இழிவுபடுத்தி இவர் பேசுகிறார், விமர்சனம் பண்ணி பேசுறாரு. தியாகையர் பாடிய சில பாடல்கள் ஆணாதிக்கம், சாதி எல்லாம் நியாயப்படுத்துறதுனால அந்த பாடல்களை நான் பாட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் எதற்காக இசை பாடினார் என்பதை பற்றியெல்லாம் இவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. இப்படி அதை கிரிட்டிக்கலா பார்க்கிறாரு.
அது வந்து தியாகையரையே அவமதிப்பது, அவரை இழிவுபடுத்துகிறார். இதெல்லாம் தான் நாங்கள் கோபப்படுறதுக்கு காரணம். மற்றபடி மற்றவாள்லாம் கற்றுக்க கூடாதுன்னு நாங்கள் என்ன சுவராக எழுப்பி இருக்கிறோம்? வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இந்த அகாடமியில் ரஞ்சனி காயத்ரியோ மற்ற எல்லாருமே இதை பேசுகிறாங்க. அவங்க வர்றதில்லை. ஏன்னாக்கா இது ரொம்ப உயர்ந்த சங்கீதம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மூலபலம் வேணும். மூலபலம் ஜாஸ்தி இருக்கிறவங்க மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் மற்றவர்கள் வருவதில்லை. ஆனால் அதை திசை திருப்பி நாங்கள் நான் பிராமின்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரியும் அவர்களையெல்லாம் மட்டமாக நாங்கள் பேசியது போலவும் ஒரு பிராமணர்களுக்கு எதிராக ஒரு துவேஷத்தை கிளப்பி விடுகிறார்கள். இது பொய்யானது, இது பொய், பச்சை பொய் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் ஒரு பேசிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு டிஎம் கிருஷ்ணாவை ஆதரித்து பேசுகிறவன் எவனுக்காவது கர்நாடக சங்கீதம் தெரியுமான்னு கேட்குறாங்க. நான்லாம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நாங்கள் இதுலேயே ஊறினவங்க. அதனால் நாங்கள்லாம் ஆர்டிஸ்ட், இவங்கள்லாம் ஆக்டிவிஸ்ட். ஆக்டிவிஸ்டுகள் தான் இப்போ கர்நாடக சங்கீத டிஎம் கிருஷ்ணாவை ஆதரிக்கிறார்கள், ஆர்டிஸ்டுகள் யாரும் ஆதரிப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு அலைகள் ஓய்வதில்லை படத்தில் ஒன்று வருது இல்லையா? மீனவ பெண்ணுக்கு ஒரு பார்ப்பன ஒரு பெண்ணு, அவரோட பையன்தான் லவ் பண்ணுவார் கார்த்திக் ரதாவை. அந்த பொண்ணை கிண்டல் பண்ணி என்ன போடுவார், அதுக்கெல்லாம் ஞானம் வேணும் ஞானம் வேணும் டோய். அதுதான் இப்போ நமக்கு சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் ஞானம் வேணும் டோய், உங்களுக்கெல்லாம் ஞானம் கிடையாது, அதை பற்றி பேச முடியாதுன்னு சொல்லுகிறாரு. இப்போ அந்த ஞானத்தை பற்றி தான் நம்ம பேசணும். டிஎம் கிருஷ்ணா 2 நூல்கள் எழுதியிருக்கார் முக்கியமாக. ஒன்று சதர்ன் மியூசிக். சதர்ன் மியூசிக் என்று கர்நாடக இசையின் வரலாறை கடந்த 2 நூற்றாண்டுகளில் அது எப்படி பார்ப்பனர் அல்லாதாரிடமிருந்து, சில வேளைகளில் இஸ்லாமியர்களிடமிருந்து எப்படி பார்ப்பனர்கள் கைக்கு அது கொண்டு வரப்பட்டது, அது எப்படி பார்ப்பன மயமாக்கப்பட்டது என்பதை ஹிஸ்டாரிக்கலாக எழுதியிருக்கிறார் இந்த சதர்ன் மியூசிக். அந்த புத்தகம் 2013 வெளியாயிருக்கு. 2020 2வது ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல் மிருதங்கம் என்ற இசை கருவியை பற்றியது. அந்த மிருதங்கம் என்ற இசை கருவி எப்படி உருவானது, அதன் பின்புலத்தில் இருக்கிற பார்ப்பனர் அல்லாதார் யார், தலித்கள் யார், அவங்க தான் அந்த கருவியை உருவாக்கினார்கள். அவர்களுடைய இசை ஆற்றல் என்ன, அதை எப்படி இவர்கள் இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள், அவர்களை எப்படி புறக்கணித்து வெளியேற்றி இருக்கிறார்கள், அவர்களை எப்படி தாழ்வாக நடத்தி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நேர்காணல்கள் மூலமும் உரிய தரவுகள் மூலமும் 2 நூல்களில் எழுதியிருக்காரு. ஒரு நூல் 2013 வந்திருக்கு, 2வது நூல் 2020 வந்திருக்கு. இந்த 2வது நூல் வரும்போது அதுக்கு பேர் செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ். செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ்ன்றது மிருதங்கத்தை உருவாக்கியவர்கள், தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. அந்த நூல் வெளியீட்டு விழா கலாட்சேத்ராவில் நடத்துறதா இருந்துச்சு. கடைசி நேரத்தில் கலாட்சேத்ரா நூல் வெளியீட்டுக்கு இடம் தர முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. மறுத்து அதுக்கு பிறகு ஹிந்து நிறுவனத்தினுடைய அவங்களுடைய கட்டடத்தில் அங்கே வந்து நடந்தது இந்த நிகழ்ச்சி. இப்போது ஒரு கேள்வி இருக்குது, இவங்கெல்லாம் மூளைபலம் ஜாஸ்தி உள்ளவர்கள், அறிவாளிகள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். 2013 ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, 2020 ஒரு நூல் எழுதியிருக்காரு. நீங்கள் இதுவரை அதற்கு மறுப்பு எழுதியது உண்டா யாராவது? அந்த நூலை மறுத்து இது கிடையாது மரபு, கிருஷ்ணா வந்து இதெல்லாம் பொய்யாக எழுதியிருக்கிறார், இதுக்கு ஆதாரம் இல்லை, இன்னென்ன தரவுகள் தவறு, ஒரு நூல் வரல, ஒரு கட்டுரை கூட வரல. ஆனால் என்ன வருதுன்னா அவதூறு மட்டும்தான் வருது. பெரியார் இன அழிப்பு செய்து விட்டார், அவரை பாடுறாங்க, அவதூறு செய்கிறாங்க, அல்லது இஸ்லாமிய தீவிரவாதிகளோடு தொடர்பு. இப்போ இந்த விவாதம் நடக்கும் போதும் கூட இதைத்தான் பேசுகிறார்களே தவிர, இந்த பாலக்காடு மணியர் அப்படின்றவருடைய பேரன் ராம் பிரசாத்னு ஒருத்தர், அவர் வந்து ஃபோர்ப்ஸினுடைய டாப் 10 கம்பெனிகளில் பொருளாதாரம் படித்து அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருந்தாராம். பல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குற உத்தியோகத்தை விட்டுட்டு கர்நாடக சங்கீதம் பாடுறதுக்காக வந்திருக்காருங்க. அவரை கேட்டாக்கா அவர்கிட்ட நிருபர்கள் கேட்குறாங்க, டிஎம் கிருஷ்ணாவுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நாதத்துக்கு தலைவன் சிவபெருமான், மிருதங்கம் வந்து சிவனுடையது, அதுக்கு இவர் ஒரு புஸ்தகம் எழுதுனா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் பாருங்கள், அமெரிக்காவில் ஃபோர்ப்ஸ் டாப் 10 கம்பெனியில் இவன் வேலை பார்த்தவனா. ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்கிறான்னா, 6 பேக் சிவபெருமான ஒருத்தர் கைலாசத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு.
நம்ம ஜக்கிவாசியை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காருல்ல, அது மாதிரி சிக்ஸ் பேக் சிவபெருமான் கைலாசத்துலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு, அதையே ஒத்துக்கல ஒன்றை நான் எப்படி பேச முடியுன்றான். இவனை வந்து பெரிய படித்தவன், பட்டதாரி, டாப் 10 நிறுவனத்தில் வேலை பார்த்தாரு. இப்படி பில்டப்புகள் இதுக்கு. அப்போ இதுதான் அவர்களால் சொல்ல முடிந்த மறுப்பு என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அப்போ அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக அவர்களால் எந்த விடையையும் இந்த கேள்விகள் எதற்கும், அவர் எழுப்புகின்ற எந்த கேள்விக்கும் சொல்ல முடியவில்லை. கேள்விகளை கிருஷ்ணா தான் இப்போதான் முதல் முறையாக எழுப்புகிறார் என்பது அல்ல. பல தமிழிசை ஆய்வாளர்கள் தமிழிசையிலிருந்து களவாடப்பட்டது தான் இது கர்நாடக இசை என்பது பற்றி பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அது எல்லாத்துக்கும் ஒரு இறுக்கமான மௌனத்தின் மூலம் எல்லாத்தையும் அவர்கள் இருட்டடிப்பு செய்து வந்தார்கள். இப்போ அங்கே கோட்டைக்குள்ளேருந்தே இது வந்து எழும்பி இருக்கிறது. அதையும் மௌனத்தால் நிராகரித்தார்கள். ஆனால் இப்போ அவார்டு கொடுத்தோடனே இது வேறு வழி இல்லை. பிரச்சனை வெடிக்கிறது, பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. அப்போ இந்த வரலாறு என்பது என்ன, அது ஒரு சுருக்கமான ஒரு பார்வையில் நம்ம இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். பொதுவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டினுடைய வரலாறை எடுத்துக்கொண்டால், ஒரு பல்லவர் காலம், அவங்க வேற மன்னர்கள் அந்த பீரியடில் வந்து பாலி மொழி, சமஸ்கிருதம், பௌத்தம், சமணம் இதெல்லாம் செல்வாக்கு செலுத்திய காலம் அது முடிந்தது. பிறகு சேர சோழ பாண்டியர்கள், சோழர் காலத்தில் இந்த தேவாரம் போன்ற தமிழிசைகள் ஊக்குவிக்கப்பட்டன ஒரு பக்கம். ஆனால் அதை விட அதிகமாக பார்ப்பனர்கள் வந்து பீகாரிலிருந்தும் காஷ்மீரத்திலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டார்கள். வேத பாடசாலைகள் ஊக்குவிக்கப்பட்டன, தமிழ் கல்வி அல்ல. இதெல்லாம் அந்த காலத்தில் நடைபெற்றதை நாம் அறிவோம். இருந்தாலும் தமிழுக்கு ஒரு இடம் என்று இருந்தது என்பது அந்த காலகட்டம். 13ஆம் நூற்றாண்டிலிருந்து விஜயநகர பேரரசு வருது. அதற்கு பிறகு விஜயநகர பேரரசின் வீழ்ச்சி, அதில் விஜயநகர பேரரசினுடைய கவர்னர்களாக, ஆளுநர்களாக இருந்த நாயக்கர்கள் அவங்க மன்னர்களாகிறார்கள். இவங்க எல்லாருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். அதற்கு பின்னால் மராத்திய சிவாஜியினுடைய வம்சத்தார் மராத்திய படையெடுப்பு வருது. அப்புறம் தமிழகம் குறிப்பிட்ட பல பகுதிகள் வந்து மராத்திய மன்னர்களின் கீழே வந்து இருக்குது. அப்புறம் வெள்ளக்காரன் வந்துடுறான், கொஞ்சம் ஆற்காடு நவாப் போன்றவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இது எதுக்காக சொல்கிறான் அப்படின்னாக்கா, வெகு நீண்ட காலத்துக்கு ஏறத்தாழ 3-4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்கின்ற மன்னர்கள் வந்து இது தமிழர் அல்லாதவர்களாக, தமிழ் மொழி பேசாதவர்களாக, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அரசவையில் அதுக்கு தான் செல்வாக்கு இருக்குது. முன்ன சோழர்கள் வந்து அங்கேருந்து பார்ப்பனர்களை வரவழைச்சா இவங்க வந்து ஆந்திராவிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து இப்படியெல்லாம் பார்ப்பனர்கள் உள்ள வராங்க. இப்போ இது வந்து அரசவை மொழியாக, அரசனிடம் செல்வாக்கு பெற்ற மொழியாக அப்படி இருக்குது. அப்போ இந்த தெலுங்கு கீர்த்தனைகள் அப்படின்றது வருவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக. இதுதான் நம்முடைய மரபா என்றால் இல்லை. தொல்காப்பியத்திலிருந்து, சிலப்பதிகாரத்திலிருந்து தமிழிசைக்கான மரபு இருக்குது. அதற்கு பின்னாலே தேவார மும்மூர்த்திகள் அவங்களுடைய இசை, அதில் தமிழிசைக்கான நேரடியாக ஆதாரபூர்வமான குறிப்புகள் இருக்கின்றன. இதையெல்லாம் ஆய்வுபூர்வமாக இதையெல்லாம் நிறுவி இருக்கிறார்கள். 1917 ஆபிரகாம் பண்டிதர் என்ற ஆய்வாளர் தஞ்சாவூரில், அவர் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், கிறித்தவர். அவர் வந்து இந்தியா முழுவதும் 5 இசை மாநாடுகளை நடத்தியிருக்கார் சொந்த செலவில் போய். அந்த மாநாடுகளை நடத்தி கர்நாடக இசை என்று அழைக்கப்படும் இந்த இசை தமிழ் இசைதான் என்று நிறுவி இருக்கிறார். கருணாமிருத சாகரம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். இந்த மாநாட்டுகள்லாம் அவருடைய பெண்களை வீணையில் பயிற்றுவித்து பெண்களை கூட்டும் போய் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்ஃபார்மன்ஸ் எல்லா இடத்துலையும் நடத்தியிருக்கிறார். இந்த நூல் வந்து ஒரு பெரிய நூல், அது ஏறத்தாழ 1500 பக்கம் நினைக்கிறேன். 1917 வெளியாகுது கருணாமிருத சாகரம் என்ற நூல். அந்த நூலில் இது எப்படி தமிழிசை மூலத்திலிருந்து களவாடப்பட்டது தான் கர்நாடக இசை என்பதை நிறுவுகிறார். அவர் நிறுவனது மட்டுமல்ல, அதை கொண்டு போய் திருவையாறில் இருக்கிற சமஸ்கிருத கல்லூரி முதல்வரிடம் கொடுத்து, நாராயண சாஸ்திரின்னு ஒருத்தர், அவர்கிட்ட கொடுத்து இந்த ஆய்வை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கருத்து கேட்குறார். அவர் முன்னுரை எழுதுகிறார். பார்ப்பனர்கள் பொதுவாக அந்த காலகட்டத்திலேயே இந்த இசை எங்களுடையது என்று சொல்வதற்கு அவர்கள் கொடுத்து வந்த ஆதாரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சரிகம பதனி என்ற சொற்கள் இருக்குது. சா என்றால் சஜ்ஜம், ரீ என்றால் ரிஷபம், கா என்றால் காந்தாரம், மா என்றால் மத்தியமும், த தெய்வதம், நீ நிஷாதம். இதிலிருந்தே தெரியலையா இது எங்களுக்கு தான்ட்டு என்பதுதான் வந்து அவர்கள் சொல்லி வந்த விளக்கம்.
இவையெல்லாம் இடுகுறி சொற்கள், குறியீட்டு சொற்கள். இது உங்களுடையது என்று நிறுவுவதற்கானது அல்ல என்பதை ஆய்வுபூர்வமாக சொல்றாரு. அந்த நாராயண சாஸ்திரி அதை ஏற்றுக்கொண்டு, ஆமாம் இது திராவிட சங்கீதம், இந்த வரியை நான் படிச்சு காமிக்கிறேன், இப்படியே இருக்கிறது. இந்த திராவிட சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று அவர் இந்த நாராயண சாஸ்திரி அதனுடைய முன்னுரையில் அதை விளக்கி சொல்லுகிறார், அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார். அதற்கு பின்னால சங்கீத அகாடமி, இந்த அகாடமியினுடைய தலைவராக இருந்தவர் முடிகொண்டான் வெங்கட்ராமையர் என்பவர், தமிழ் இசையை தீவிரமாக எதிர்த்தவர். பின்னால 1970களில் சிலப்பதிகாரத்தில் தமிழ் இசை என்பதை முனைவர் எஸ் ராமநாதன் நூலா வெளியிட்டு அந்த நூலுக்கு இவர்கிட்ட முன்னுரை கேட்கிறார். அந்த முன்னுரையில் வேறு வழியின்றி முடிகொண்டான் வெங்கட்ராமையர் ஒரு முன்னுரை எழுதுகிறார். அந்த ஆய்வுகளை எல்லாம் பார்த்துட்டு, சிலப்பதிகாரத்தில் சங்கீதத்தை பற்றி சொல்லி இருக்கும் காதைகளில் நான் பார்த்து அறிந்தவரை அதில் உள்ள இசையின் அடிப்படையான இலக்கணமானது தமிழ் மொழியில் இருப்பதற்கென எந்த விதத்திலும் வேறுபாடு ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை. இது ஒன்று. பரதநாட்டிய சாஸ்திரம், சங்கீத ரத்னாகரம் முதலிய வட நூல்களில் உள்ளனவும் இதில் சொல்லியிருப்பனவும் முற்றிலும் ஒன்றாகவே காணப்படுகின்றன. இதுதான் ஸ்டேட்மெண்ட். சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பதும் சங்கீத ரத்னாகரம் என்ற நூலில் சொல்லியிருப்பதும் ஒன்றுதான். சிலப்பதிகாரத்தின் காலம் என்ன? கிபி 2ஆம் நூற்றாண்டு. சங்கீத ரத்னாகரம் என்ற நூல் 13ஆம் நூற்றாண்டு, சாரங்கதேவருடைய நூல். எது முன்ன எது பின்ன அப்படி எழுதல அவர். எது முன்ன எது பின்னன்றதை சொல்லல. அப்போ 2ஆம் நூற்றாண்டிலிருந்து வழக்கில் இது இருக்கிறது. இதை சாம்பமூர்த்தி என்ற இசை பேராசிரியரும் அதுக்கு முன்னுரை எழுதியிருக்கிறார். அதனால இவ்வளவு தரவுகள் இருந்தும் இதை இது தமிழ் இசைதான் என்ற பெயரில் இது அழைக்கப்படவில்லை அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். இன்னமும் கர்நாடக இசை என்பதுதான் வழக்கில் இருக்கிறது என்பது முக்கியம். இதைத்தான் தோழர் சொன்னார் இல்லையா, தமிழ் மக்கள் இசை விழா. அது 1994 2007ஆம் ஆண்டு வரையில் தஞ்சையில் நடத்தணும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக. அதனுடைய முழக்கம் களவாடிய இசையே கர்நாடக இசை அப்படின்றதான் அதனுடைய முழக்கம். அது எப்படி என்பதை விளக்கி பல கருத்தரங்குகள் நடத்தணும். அப்போ இதுதான் பழந்தமிழ் இசையின் வரலாறு. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த தெலுங்கு மராத்திய ஆட்சிகள் இதெல்லாம் வரும்போது வந்த பார்ப்பனர்கள் இந்த இசையின் வழியாகத்தான் இவர்கள் சொல்லிக் கொள்ளுகின்ற இசையை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு. அதுக்கு முன்னால என்ன இருந்துச்சு? தமிழ் இசை இருந்தது, நாதஸ்வர இசை இருந்தது, அதோட சேர்ந்த தவில் இருந்தது. அதை சின்ன மேளம் பெரிய மேளம் என்று அழைத்தார்கள். பெரிய மேளம் என்று கோயிலில் இசைக்கப்படுவது, சின்ன மேளம் என்பது மன்னர்களுக்கோ அல்லது பெருந்தனவந்தர்களுக்கோ இசைக்கப்படுவது. அதில் தேவதாசி குலத்தை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டார்கள், ரெண்டிலுமே ஈடுபட்டார்கள். இது ஒரு வரலாறு. இவர்கள் சொல்லுகின்ற மும்மூர்த்திகள் இருக்காங்க, தியாகையர், சியாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர், 3 பேர் சொல்றாங்க. அதற்கு முன்னால அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர் என்ற தமிழ் மும்மூர்த்திகள் இவர்கள் காலத்தால் முந்தியவர்கள் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னால சமஸ்கிருத பாடல்கள் பாடப்பட்டன, தெலுங்கு பாடல்கள் பாடப்பட்டன என்பதற்கெல்லாம் வரலாறுலாம் இங்கே கிடையாது. அதுக்கு முன்னால இந்த பாடல்கள் தான் பாடப்பட்டிருக்கின்றன. அல்லது நாதஸ்வர இசையில் இந்த லிரிக் பாடல் இல்லாத இசை தான். நாதஸ்வரம் என்ற கருவி கீர்த்தனை பாடுவதற்கான கருவி அல்ல, அது வெறும் ராகத்தை இசைப்பதற்கான கருவி. அப்படித்தான் அது பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதை பற்றி நம்ம பேசுவோம். அப்படித்தான் அது இசைக்கப்பட்டு வந்திருக்குது. அப்போ கோயிலிலும் அரசவையிலும் தான் இந்த இவங்க சொல்கிற இந்த இசையெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குது. தியாகையர் சொல்கிறதோ முத்துசாமி தீட்சிதர் சொல்கிறதோ இதெல்லாம் அங்கே தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம காமராஜ் சொன்னார் இல்லையா, சங்கீத அகாடமி, இந்த இசை உருவானதெல்லாம் இந்த சங்கீத அகாடமி தான் இதை உருவாக்கியது, கர்நாடக சங்கீதத்தை. அது என்ன, நகரமயமாக்கம் அப்படின்றது வந்த பிறகுதான் மேடை கச்சேரின்றது வருது. அதுக்கு முன்னால் மேடைன்னு ஒன்று கிடையாது. என்ன மேடை? மேடை ஒரு மேடை தான். ஒன்று ராஜாவோடு இல்லை பண்ணையார் இல்லை ஜமீன்தார் அவங்களுக்கு முன்னால் நிகழ்த்துவது தான் மேடை. பொதுவான மேடை நகரம், அதில் இந்த மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கம் அவங்க கேட்பதற்கு ஒரு இடம் அப்படின்றதெல்லாம் நகரமயமாக்கத்துக்கு பிறகு தான் வருது.
அது 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதி தான். அந்த காலகட்டம் வரையிலும் இப்போ இந்த கர்நாடக சங்கீதம் என்று இவர்கள் அழைக்கின்ற இந்த இசையின் கருவிகள், மிருதங்கம், வயலின், இதெல்லாம் இசை வேளாளர்களிடம் மட்டும்தான் இருந்தது. இது கிருஷ்ணா பதிவு பண்றாரு. இது ஒரு மறுக்க முடியாத வரலாறு. அவங்கள்ட்ட மட்டும்தான் அது இருந்தது. பாடகர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். வீணையும் அவங்கள்ட்ட தான் இருந்தது. எம்.எஸ். சுப்புலட்சுமியுடைய அம்மா வீணை தனம் சண்முக வடிவு, அவங்க வந்து ஒரு இசைக்கலைஞர், வீணை தனம்மாள் இருந்தாங்க. அப்போ மற்றவர்களிடம் இந்த இசை இல்லை, இவர்களிடம் தான் இருந்தது என்பதற்கு போதிய தரவுகள் இருக்குது. 1920 வரைக்கும் அது தரவுகளோட கிருஷ்ணா வந்து பதிவு பண்றாரு அந்த நூலில். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அந்த காலகட்டத்தில் தான் நகரமயமாக்கத்தை ஒட்டி பார்ப்பனர்கள் நகரத்துக்கு வருவது வந்து நடக்குது. முக்கியமாக சென்னை, அங்கே வர்றதுக்கு வந்து நடக்குது. இதற்கு முன்னால இந்த பார்ப்பனர்கள் என்னவா இருக்கிறாங்க? இப்போ தியாகையர் இருக்காரு. தியாகையருடைய காலம் வந்து 1847 இறந்துடுறாரு. அவர் 1767 பிறகுறாரு நினைக்கிறேன். இதுதான் அவருடைய பீரியட், 1767 to 1847. நம்ம 1947 ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இறந்துடுறாரு. ஏறத்தாழ சமகாலத்தவர்கள் தான் மற்ற முத்துசாமி தீட்சிதர், சாமா சாஸ்திரி, இவங்கெல்லாம். அப்போ அவங்க எங்கேருந்து இசையை எடுத்துக்கொண்டார்கள், எங்கேருந்து கற்றுக்கொண்டார்கள் ஒரு கேள்வி இருக்கு. அதை பற்றி இப்போ அவர் சொன்ன ஜப்பானிய ஆய்வறிஞர் இதை பற்றி எழுதியிருக்கார். சின்ன மேளம், பெரிய மேளம், இந்த இந்த இசையினுடைய வரலாறு பற்றி எழுதியிருக்காரு. அவர் இசை வேளாளர்கள்ட்ட போய் வந்து கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, முத்துசாமி தீட்சிதருக்கு நாதஸ்வர வித்வான்கள் அவரோட இன்டராக்ஷனில் இருந்தாங்க. சின்ன மேளம், பெரிய மேளம், இவங்கெல்லாம் முத்துசாமி தீட்சிதரோட தொடர்பில் இருந்தார்கள். அவர் திருவாரூரில் இருக்கார். அப்போ லிரிக்கு, பாடலை முத்துசாமி தீட்சிதர் எழுதினார், இசையமைப்பதை நாதஸ்வர வித்வான்கள் செய்தார்கள் என்பது ஒரு தரப்பினருடைய கூற்று. இன்னொரு தரப்பு அப்படி இல்லைன்னாலும் ஒரு இன்டராக்ஷன்ல தான் அவர் அதை வந்து உருவாக்கி இருக்கிறார். தியாகையர் திருவையாற்றில் தேவாரம் மற்றும் நாதஸ்வரம் இசைப்பவர்களிடமிருந்து தான் ராகங்களை டெவலப் பண்ணியிருக்காரு. ஏனென்றால் அதுக்கு முன்னால் பியூரான ராகம், பியூர் ராகம், கீர்த்தனம் இல்லாத, பாடல் இல்லாத ராகம் என்பது அதை டெவலப் பண்ணி வாசிக்கிறது இருக்கு இல்லையா, அது நாதஸ்வரத்தில் தான் இருக்குது. நாதஸ்வரம் அது வந்து இந்துஸ்தானி இசையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்துஸ்தானி இசையில் ஷெனாயிலையோ மற்ற வாத்தியங்கள்லையோ வாய்ப்பாடல்லையோ லிரிக் இருக்காது, பாட்டு அப்படி தேவையில்லை, ஒரு ராகத்தை டெவலப் பண்ணி பாடுவாங்க. அப்படி பாடுவது வந்து அந்த கருவியில் இருந்திருக்குது. அப்போ அந்த கருவி வழியாகத்தான் இவர்கள் வந்து அந்த மாதிரி அதுக்கான ஸ்கோப் அதை தெரிந்து கொண்டார்கள். அதுக்கு மேலே தான் இவங்க வந்து லிரிக்கை எழுதுறாங்க. இப்படி தான் இது உருவாகி இருக்கிறது என்ற ஆய்வை அவர் 3 சோர்ஸ் சொல்றாரு. எப்படி இந்த கர்நாடக இசை என்று சொல்லிக்கொள்ளும் இந்த இசையை இவர்கள் எங்கிருந்து உருவாக்கி கொண்டார்கள் என்பதை அந்த ஜப்பானிய ஆய்வாளர் எப்படி குறிப்பிடுறாருன்னா, 1 நாதஸ்வரம், 2 அரசவைகளில் நிகழ்த்தப்படுகின்ற நிகழ்ச்சி, 3வது சதிர், தேவதாசிகளுடைய சதிர். இந்த 3லேருந்து தான் வந்து இவங்க இதை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அரசவையில் என்ன நடத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க, அரசவையில் இந்த மராட்டிய, தெலுங்கு இவங்கெல்லாம் வந்த பிறகு மகாராஷ்டிராவிலேருந்து இந்த பக்தி பாடல்கள், கதா காலட்சேபம்ன்றாங்கல்ல, அது நிகழ்த்துவது வந்து ஒரு அப்போ தான் புதுசாக வருது உள்ள தஞ்சாவூருக்குள்ள. அதுவும் இதுக்குள்ளே வந்து இணையுது. அதில் தான் வந்து கடவுளை பாடுவது, இது பண்ணுறது, ராமாயணம், மகாபாரதம், இந்த கதையை சொல்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து இவங்க இதை உருவாக்குகிறார்கள். இது வந்து அப்போ இதெல்லாம் என்ன, 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில், அந்த தொடக்கம் வரையிலும் இதெல்லாம் இசைவேளாளர் சமூகத்திடமிருந்து தான் இருக்கிறது. கிருஷ்ணா எழுதுறாரு, 1907 தான் பார்ப்பன பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இசை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளி, கர்நாடிக் மியூசிக் சொல்லிக் கொடுக்கறது 1907 அப்போ தான் வந்து முதல்ல எங்கள் சென்னையில் வந்து முதல்ல உருவாக்குறாங்க. அப்போது மகா பெரியவா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பொண்ணுங்கள்லாம் பாடக்கூடாது வெளியே, அது தேவதாசிகளுடைய இது, மேடை ஏறக்கூடாது, நம்ம மேடை ஏறி பாடக்கூடாது, மேடை ஏறி ஆடக்கூடாது, ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறாரு. தோழர் பாரதியாரை பற்றி கோட் பண்ணார். சங்கீத விஷயம்னு ஒரு கட்டுரையில் இந்த கீர்த்தனங்கள் இப்படியே இருக்குது, புரியலை, தமிழில் பாடணும், இதெல்லாம் வந்து எழுதுறாரு. ஆனால் குடும்ப பெண்களுக்கு சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும்னு பாரதியார் எழுதுறாரு. ஆனால் குடும்ப பெண்கள் மேடை ஏறணும்னு எழுதலை அவர். அப்போ மேடை ஏறி பெண்கள் பாடக்கூடாது அப்படின்றது அதுக்குள்ளேயே இருக்குது.
இதுதான் மகாபெரிவாளுடைய உத்தரவாகவும் இருக்குது. நீங்கள் 1929 தான் தேவதாசி ஒழிப்பு ஒரு கடுமையான போராட்டத்துக்கு பிறகு இங்கே சென்னை இதில் சட்டசபையில் வந்து நிறைவேறுது 1929. இந்த தேவதாசி ஒழிப்பு நிறைவேறும் போது ஒரு பெரிய பிரச்சனை வருது. நகரங்களிலும் சரி கிராமங்களிலும் சரி அந்த பெண்களிடம் இசை கலை இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவங்க வந்து கேடாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்படி ஒரு சூழல் இருக்குது. இந்த ரெண்டாவது அம்சத்தை வைத்து தான் தேவதாசி ஒழிப்புன்றது அமலாகுது. தேவதாசி ஒழிப்பு அமலான பிறகு அதில் நிறைய சிக்கல்கள் வருது. அதை பற்றி பெரியார், முத்துலட்சுமி ரெட்டி இவங்களுக்கு இடையில் நடந்த இதெல்லாம் வந்து இருக்குது. அவங்களுக்கு இந்த தொழிலை செஞ்சால் தான் உனக்கு கோயில் மானியம்னு இருக்குது. அப்போ ஒழிச்சிட்டாக்க நாங்கள் பிழைக்கிறதுக்கு எங்கே போவோம், இதை எடுத்துட்டாக்க இந்த மாதிரி கிரைசிஸ் எல்லாம் இருந்திருக்குது. இப்படி ஒழிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா அவங்க இதில் இந்த இசை கலை இதிலிருந்து போயிடுறாங்க. பெண்கள், ஆண்கள் இருக்கிறாங்க. அந்த ஆண்கள் வந்து இந்த நாதஸ்வர வித்வான்களா தவில் வித்வான்களா மட்டுமல்ல, நட்டுவனார்கள். நட்டுவனார்கள்னா யாரு? இது இந்த டான்ஸ் டைரக்டர், என்ன சொல்றது, கொரியோகிராஃபர் அவங்க தான் நட்டுவனார்கள். அப்படி இருக்கிறாங்க. இப்போ இப்படி ஆன பிறகு அந்த பீரியட்ல தான் இவங்க உள்ள வராங்க. இந்த சதிர் என்பது தஞ்சாவூர் நால்வர்னு சொல்லுவாங்க. அவர்களால் உருவாக்கப்பட்ட இசை வேளாளர்களால் உருவாக்கி வளர்க்கப்பட்ட சதிர் என்ற அந்த நடனம், அதுக்கு புது பேர் வருது பரதநாட்டியம். பெண்கள் வந்து இவங்க கற்றுக்கிறாங்க. பார்ப்பன பெண்கள் வந்து இதை கற்றுக்கொள்வது வருது. இசையிலும் அவர்கள் இது மாதிரி கொண்டு வர்றாங்க. இந்த காலகட்டத்தை பற்றி பார்க்கணும். நீங்கள் 1900 இந்த பீரியட் வந்து இந்திய வரலாறுல ரொம்ப முக்கியமான காலகட்டம். அப்போ தான் இந்த பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை வருது. அப்போ தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாகுது. அப்போ தான் அங்கே ஆர்எஸ்எஸும் உருவாகுது. அந்த பீரியடில் தான். அப்போ தான் கோயில் நுழைவு போராட்டங்கள் நடக்குது. அப்போ தான் சேரன்மாதேவி குருகுலம் பிரச்சனை வந்து காங்கிரஸ் உள்ள பெரியார் வந்து சேரன்மாதேவி குருகுலத்தில், காங்கிரஸ் பணத்தில் நடக்கிற ஒரு குருகுலத்தில் பார்ப்பனருக்கு ஒரு பந்தி, பார்ப்பனர் அல்லாதாருக்கு ஒரு பந்தி என்ற தீண்டாமை அமல்படுத்தப்படுவது வருது. அந்த தீண்டாமை அங்கே மட்டும் இல்லை, டிஎம் கிருஷ்ணா பதிவு பண்ணுறாரு. ஒரு பழனி சுப்பிரமணிய பிள்ளை ஒன்று ஒரு மிகப்பெரிய மிருதங்க வித்வான். அவர் இந்த பாலக்காடு மணியரை விட சிறந்த வித்வான், கான்டெம்பரரி, அவருடைய சமகாலத்தவர். அந்த பழனி சுப்பிரமணிய பிள்ளையிடம் பார்ப்பனர்கள் சீடர்களாக இருக்கிறாங்க. அவர் இசைவேளாளர் சமூகம். செம்மங்குடி சீனிவாச ஐயருக்கு அவர் வாசிக்கிறதுக்கு போறாரு. இதெல்லாம் டைரக்டா பேட்டி எடுத்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. புதுக்கோட்டையில் கச்சேரி முடிந்த பிறகு சாப்பாடு வந்து செம்மங்குடி சீனிவாச ஐயருக்கும் பழனி சுப்பிரமணிய பிள்ளையின் பார்ப்பன சீடர்களுக்கும் முதல் பந்தி, குருவுக்கு தனியா 2வது பந்தி, சூத்திரர். இது இப்படிதான் நடந்திருக்குது. அவர் எப்படி காலம் முழுதும் புழுங்கினார் என்பதை, தன்னுடைய சாதி இப்படி இருக்குன்ற காரணத்தினால் தான் இப்படி நடத்தப்பட்டோம் என்பது குறித்து பழனி சுப்பிரமணிய பிள்ளை எப்படி புழுங்கினார் என்பதை வந்து அவர் பதிவு பண்றார். நாதஸ்வர வித்வான்கள் நின்று கொண்டுதான் வாசிக்க வேண்டும் என்ற மரபு தான் இருந்தது. இவருடைய பிரபலமான தியாகராஜர் ஆராதனை விழான்னு ஒன்று நடத்துகிறாங்க இங்கே திருவையாறில். அங்கே நாதஸ்வர வித்வான்கள் உட்கார்ந்து பாட அனுமதி கிடையாது, நின்று தான் வாசிக்கணும். அல்லது கோயில் அந்த சாமி வெளியே போகுது இல்லையா, உலா போகுது இல்லை, அப்போ முன்னால் நடந்து வாசிக்கிட்டே போவாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணலை அப்படின்னு இதை ஓரமாக வச்சுட்டு பேசுகிறாங்க. அவர் தோழர் சொன்னார் இல்லையா, இப்போ பர்காத்தத்து பண்ணுறவங்க கூட எதையும் படிக்கிறது இல்லை, எதை பற்றியும் தெரியாது, தெரிஞ்சாலும் பேசுறதில்லை. அது ரொம்ப முக்கியம். தெரிந்தாலும் பேசுவதில்லை, அது ஒரு அயோக்கியத்தனம். அது இப்போ எல்லாம் ஆங்கிலத்தில் தானே இருக்கு, அவங்க படிக்க முடியாதா? அது பேசுவதில்லை அவர்கள். 2வது முக்கியமான நூல் அந்த செபஸ்தியான் அண்ட் சன்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். அது முதல் நூலை காட்டிலும். அது வந்து இந்த மிருதங்கம் என்ற இசைக்கருவியை பற்றி எழுதுகிறாரு. அந்த மிருதங்கம் என்ற இசைக்கருவியை யார் உருவாக்குகிறார்கள், யார் உருவாக்கினார்கள்? சர் சி.வி. ராமன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நோபல் பிரைஸ் வாங்கினார் இல்லையா? அவர் வந்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்காரு மிருதங்கத்தை பற்றி. உலகில் இது போன்ற ஒரு தாளக்கருவி கிடையாது வேற எங்கேயும். பிசிக்ஸ் ஆய்வு கிடையாது. ஒரு ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஹார்மனி வந்து வேற எங்கேயும் கிடையாது உலகத்தில். இதில் அந்த மாதிரி ஒரு ஹார்மனி இருக்குது அப்படின்னு ஒரு 1907 நினைக்கிறேன் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுக்கு அவர் கல்கட்டாவிலேருந்து எழுதியிருக்காரு.
அவருக்கு ஆய்வுக்கான மிருதங்கம் தஞ்சாவூர்லேருந்து தான் போயிருக்குது. ஆனால் அவர் யார் இந்த மிருதங்கத்தை செஞ்சாங்க, இவ்வளோ பெரிய அற்புதமான விஷயத்தை எழுதுறாரு இல்லையா, இப்படி ஒரு ஐட்டத்தை எவன்டா செஞ்சதுன்னு அவருக்கு அது தோணல. அதை பற்றி அவர் எழுதவும் இல்லை, சொல்லவும் விரும்பலை. இப்போ இந்த கருவியை பற்றி இப்போ கிருஷ்ணா வந்து எழுதுறாரு செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் என்பதில். இந்த மிருதங்கம் என்பது எப்படி உருவானது, இதை வந்து நம்ம வெறும் பார்ப்பனர் அல்லாதார் அந்த அதை இந்த கோணத்தில் மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஒரு வரலாறை எப்படி பார்க்கணுன்றது இருக்கு இல்லையா, அதை புரிந்து கொள்வதற்கு இது வந்து அவசியம். அதற்கு முன்னால் தவில் என்ற தாளக்கருவி இருக்குது, மிருதங்கம் என்ற தாளக்கருவி 2 ரூட் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். ஒன்று புதுக்கோட்டையிலேருந்து இசைவேளாளர் மரபில் செய்யப்பட்ட மிருதங்கம் ஒன்று இருக்குது. இன்னொரு மிருதங்கம் எது அப்படின்னு சொன்னால், மராட்டியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு பக்தி மரபு சார்ந்த ஒரு பாடல் முறை வந்து வருது, நாரதிய பாடல் முறை அப்படின்னு சொல்லி. அதில் வந்து நாராயணசாமி அப்பா என்று பார்ப்பனர் அல்லாதார் ஒருத்தர், அவர் ஒரு மிருதங்கத்தோடு இங்கே வராரு, அதை அந்த அடிச்சுக்கிட்டு பாடுறது. இது இல்லாமல் அவர் பேர் சரியான நினைவில், ஒரு சையத் மியானா ஏதோ பேர், அவர் டோலக் முஸ்லீம் அவர். இது 3ம் தஞ்சாவூரில் இருக்குது. இந்த 3ம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தியாகையர் காலம்னு வச்சுக்கலாம். தியாகையர் காலமும் அதற்கு பிந்தைய காலம். இப்போது இசை தெரிந்தவர்களுக்கு தெரியும், இப்போது பாடும்போது ஸ்ருதி சேர்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களே, தம்பூரா, ஸ்ருதி பெட்டி, ஒவ்வொருத்தருடைய ஸ்கேல் என்ன. சீராழி கோவிந்தராஜன் டாப்பில் பாடுவார், ஜெயசுதாஸ் வந்து அவருடைய ஸ்கேல் வந்து வேறு, அந்த மாதிரி ஒரு ஸ்ருதி சேர்த்து கொள்வார்கள் பாடுவதற்கு முன்னால். அப்படி ஸ்ருதி சேர்ப்பதற்கு அப்போ அந்த காலத்துலேயும் பாடகர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, எம்.கே. தியாகராஜ பாவதர், சீராழி கோவிந்தராஜன் மாதிரி டாப்பில், நல்ல சித்து ஸ்ரீராம் மாதிரி டாப்பில் பாடக்கூடிய ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. பேஸில் பாடக்கூடியவர்கள் ஜெயசுதாஸ் போலவோ அல்லது எஸ்பிபி போலவோ அது மாதிரி பாடகர்களும் இருந்திருக்கிறார்கள். இப்போது இவங்களுக்கு தாளம் வந்து வாசித்தாக்கா அது வேற ஒரு, அது தாளம் வேறு ஸ்ருதியில் இருக்கும். அப்போ அன்றைய நிலைமை என்னவென்றால், அந்த மிருதங்கத்தின் ஸ்ருதிக்கு தான் பாடகன் பாடணும். நீ தியாகராஜ பாவதாக இருந்தால் இறங்கி வரணும், ஜெயசுதாஸாக இருந்தால் கொஞ்சம் ஏறி போகணும், மிருதங்கத்துக்கு என்ன ஸ்ருதியோ அதுக்கு தான் நீ பாடணும் என்ற கண்டிஷன் தான் இருக்குது. இந்த சூழலில் தான் பார்ப்பனர்கள் பாடகர்களாக இவங்க உள்ளே வராங்க. அவங்க இந்த வித்வான்களோ எழுதுகிறவங்களோ இவங்க வர்றாங்க. இப்போது பாடகர்களுடைய ஸ்ருதிக்கு மிருதங்கம் தேவைப்படுகிறது. பாடகர்களுடைய ஸ்ருதிக்கு மிருதங்கத்தை செய்வது யாரால் செய்ய முடியும்? மிருதங்கம் என்பது கட்டை, தோல். கட்டையை டீல் பண்ணுறவர் ஆசாரி, தோலை டீல் பண்ணுறவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். இப்போ இவங்களை வச்சு தான் இதை செஞ்சாகணும். அப்போ தஞ்சாவூரில் இருக்கிறது யார்? தஞ்சாவூரில் 16ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்டியானிட்டி வந்துடுது தஞ்சாவூருக்கு. அதில் தலித்துகள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் தானாக வந்து அவங்க கிறிஸ்தவத்துக்கு மாறி போகிறாங்க. அப்போது அவர்களிடம் தான் இது வருது, அவங்க தான் இதில் ஈடுபடு. அதான் செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ். அந்த மரபு வரிசையாக அப்பன் மகன் அப்படி வந்து அவங்க அந்த தொழிலில் ஈடுபடுறாங்க. அந்த ஹிஸ்ட்ரியை, அந்த லைனேஜை அந்த நூலில் வந்து அவர் வர்ணிக்கிறார். தஞ்சாவூரில் வடக்கு வாசல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அது இன்றைக்கும் அது துப்புரவு தொழிலாளர் பகுதி. அங்கே தான் அதை சேர்ந்தவங்க இப்பவும் குடியிருக்கிறாங்க. இந்த படம்லாம் பிடிச்சி போட்டிருக்கிறார் அவர். இப்போ இந்த கருவியை அப்படி இம்ப்ரூவ் பண்ணி உருவாக்குவது இவர்கள். இந்த கருவி இப்போ இவங்க சொல்லக்கூடிய பிரபலமான வித்வான் பாலக்காடு மணியையர் என்று அவர் அந்த அவார்டை திருப்பி கொடுத்துருக்காருல, அவர் எங்கள் தாத்தா வாங்கின அவார்டை நாங்கள் திருப்பி கொடுக்குறோன்னு பேரன்னு சொல்லியிருக்காரு. அவர் பாலக்காடில் இருக்கிறார், மிருதங்கம் தஞ்சாவூரில் ரெடி ஆகுது. என்ன செய்வது பார்க்குறாரு, பாலக்காடுலேருந்து தஞ்சாவூருக்கு மாற்றிக்கிட்டு வந்துடுறாரு. எது முக்கியம்னு கவனிங்க. நீ பெரிய வித்வானாக இருக்கலாம், மிருதங்கம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. தஞ்சாவூரில் தான் அதை செய்பவர்கள் இருக்கிறார்கள். மதுரை மற்ற இடத்துலையும் இருக்கிறாங்க, பட் அதில் வந்து மோஸ்ட் ஸ்கில்டு யாருன்னாக்கா தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. அதனால் இங்கே ஒரு வீடு எடுத்து தங்குறாரு. அதை தங்கி அதில் வந்து ஒரு பர்லாந்துன்னு ஒருத்தர், பல பேர் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர், அவரை வந்து இவர் வீட்டுக்கே வரவழைச்சு ஒரு கொட்டகையை போட்டு அங்கேயே தங்க வச்சு அந்த மிருதங்கங்களை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்கிறார். மிருதங்கம் பற்றி 2003 இந்த கர்நாடக சங்கீத வித்வான்களில் இந்த மிருதங்க வித்வான் ஒருத்தர் முயால்புரம் சிவராமன் என்பவர் அவுட்லுக் பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பசுவை கொண்டு தானே மிருதங்கம் தயார் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. 2003 அப்போல்லாம் வாஜ்பாய் ஆட்சி. ஐயோ அபச்சாரம், அதெல்லாம் நான் கொள்றதே கிடையாது, செத்த மாடு தான், அந்த தோலை தான் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம், இதுக்காக நாங்கள் வந்து கொள்வது கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது ஒரு கடைந்தெடுத்த பொய்.
அதை பற்றி கிருஷ்ணா இவங்கள்ட்ட கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மாடு செத்து போச்சு அப்படின்னா ரத்தம் உறைஞ்சிரும். உறைஞ்சிட்டாக்கா அந்த தோல் என்பது பிளைவுட் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வந்து பயன்படுத்தவே முடியாது. அப்போ என்ன, எந்த தோலுங்க வேணும்? 2 கன்றுகள் ஈன்ற பசுமாடு, 2வது கன்று ஈன்ற கையோடு அதை வெட்டிடணும். வெட்டி உடனே அந்த தோலை எடுக்கணும், ரத்தத்தை வடிச்சிட்டு. ஏன் 2வது கன்று ஈன்ற உடனே? அப்போ தான் அந்த தோலுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்கும், விரிவாகும் தன்மை. அப்படி தான் எடுக்கணும் இதை. அப்படி தான் இந்த மிருதங்கம் தயாரிக்கிறோம். மிருதங்கத்தில் 3 தோல்கள் இருக்குது. எரும மாட்டு தோல் இருக்குது, ஆட்டு தோல் இருக்குது, இந்த தோலும் இருக்குது. இதை வைத்து தான் செய்கிறோம். இதை வந்து மறுப்பார் இல்லை. இதை பற்றி அவர்கள் எப்பொழுதும் அதை வந்து அம்பலப்படுத்துகிறார் அவர். அவர் அப்புறம் அதுக்கு நிறைய கதைகள் நிறையா சொல்கிறாரு, நமக்கு நேரம் இல்லை. பாலக்காடு மணியர் இவங்கள்ட்ட காசை கொடுத்துருவார், தோலில் அவங்க ரெடி பண்ணி கொண்டு வரணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அவர்கிட்ட 60 மிருதங்கம் இருந்துச்சான் பாலக்காடு மணியர்கிட்ட. எதுக்கு 60 மிருதங்கம்? ஒவ்வொரு பாடகருக்கும் ஒரு மிருதங்கம். அந்த பாடகருடைய குரல் டிம்பர்னு சொல்லுவாங்க. டிம்பர்னா மரத்தில் அந்த ரேகை ஓடுதில்ல, அப்படி அந்த குரல் அதுக்கு தகுந்த மிருதங்கம். அதை வச்சு தான் அவர் வாசிப்பார். அதனால தான் அவர் பெஸ்ட்டு. அப்போது அவ்வளவு பேருக்கும் மிருதங்கம் அதை தயாரித்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயம் யோசித்து பார்க்கணும். ஒரு பாடகருக்கு தகுந்த மிருதங்கத்தை அவர் தயார் செய்து கொடுக்கிறார், அந்த குரலுக்கு ஏற்ப. அப்படின்னாக்க இந்த மிருதங்கத்தை தயார் செய்பவன் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஆற்றல் என்னவா இருக்கணும்? அன்னைக்கு டேப் ரெக்கார்டு கிடையாது, பதிவெல்லாம் கிடையாது. இந்த பர்லாந்தோ, செபாஸ்டியனோ, ஆல்காட்டானோ, இது ஒரு சொல்கிற பல கேரக்டர்ஸ் அவங்க வந்து கச்சேரிக்கு போவாங்க. அங்கே அரியக்குடி ராமானுஜயங்கார் பாடுறாரு, இல்லை யாரோ ஒருத்தர் பாடுவார். அதை அப்படி கேட்பாரான் இவர், இந்த பர்லாந்து. ரைட் சாமி செஞ்சிடறேன் அப்படின்பாரான். அவ்வளோதான், காதில் வந்து அது இறங்கிடுது. காதில் அதை சேமித்து கொள்ளுகிறார். சேமித்து கொண்டு இந்த ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செய்கிறாரு. ஹார்மோனிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம குரலில் இருக்கக்கூடிய பல இழைகள் இருக்குது. அந்த இழைகள் அதில் எப்படி கொண்டு வராங்க? அதுக்கு தகுந்த தோல் மட்டும் இல்லை, மிருதங்கத்தில் நடுவில் கருப்பாக ஒரு வளையம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதை வந்து தொப்பின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் அது என்ன அப்படின்னு சொன்னால், தஞ்சாவூர் பக்கத்தில் ரெட்டிப்பாளையம்னு ஒன்று இருக்குது, தப்பாட்டத்துக்கு புகழ்பெற்ற ஊர் அது. அந்த ரெட்டிப்பாளையத்தில் ஒரு கல் கிடைக்குது, அந்த கல் தான் அதுக்கு ஒர்க் ஆகும். அந்த கல்லை எடுத்து கொண்டு வந்து அதை பொடியாக நுணுக்கி அதை சோறோடு கலந்து பிசைந்து, அதுக்கு பேர் சாதம்னு சொல்கிறாங்க, அதை வந்து இந்த தோல் மேலே ஏற்றுவது, அதுக்கப்புறம் வாறு பிடிக்கிறது, இதெல்லாம் செய்து அது தயாரிக்கப்படுது. இதை வந்து இப்படி காதில் வாங்கின அந்த ஒலியை வைத்து கொண்டு இதை இவர்களால் செய்ய முடிந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மிருதங்க வித்வான்ட்ட நேரம், இப்போ உயிரோடு இருக்கிற மிருதங்க வித்வான் தான், மேல்புரம் சிவராமன் நினைக்கிறேன், இப்போ இருக்காரா என்னன்னு தெரியல. அவர்கிட்ட இவர் போய் பேட்டி கேட்குறாரு. இந்த மிருதங்க கலைஞர்கள் மிருதங்க செய்கிறாங்களே அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் பாடுறதை பார்த்து அவங்க செய்கிறாங்க, பாடுறதை கேட்டு அவங்க செய்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாரு, எப்படி நீங்கள் இதை செய்கிறீங்க? அவங்க வந்து அவங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த ஆணவம்லாம் இல்லை. பல கச்சேரி கேட்குறோம், அவங்க கேட்குறத அப்சர்வ் பண்ணி நாங்கள் செய்கிறோம். இது முரண்பாடு எங்கே வருது அப்படி சில இடங்களை அவர் வந்து சொல்கிறார். ராஜமாணிக்கம் என்று ஒரு தலித் இதை செய்யக்கூடியவர், அவருக்கும் ஒரு மிருதங்க வித்வானுக்கும் ரேட்டு கூட்டி கேட்குறாரு. விலைவாசி ஏறி போச்சு அப்படின்னு, பாலமுரளி கிருஷ்ணா கச்சேரிக்கு வாசிக்க போகிறேன், ஒரு மிருதங்க ரெடி பண்ணு அப்படின்றாரு. ரேட்டு கூட்டி கேட்குறாரு. ரேட்டு என்ன இவ்வளோ கேட்குற? அப்போ நீ செஞ்சு கொடுத்தா அது 15 வருஷம் நிற்குமா, 10 வருஷம் நிற்குமா அப்படின்னு ஏடா உடமாக இவர் கேட்குறாரு. இவர் வந்து அதுக்கு மேலே பொறுக்க முடியாமல், நான் எல்லாம் செஞ்சு கொடுப்பேன், கரெக்டாக சாதம் வச்சு பாலமுரளி கிருஷ்ணா குரலுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன், நீங்கள் காசு, எனக்கு வர வேண்டிய காசை நீங்கள் வாங்கிக்குவீங்க அப்படின்னு சொன்னதோட அந்த கான்ட்ராக்ட் பிரேக் ஆகிடுது. எடுத்தெறிஞ்சு பேசிட்டார்ல, பிரேக் ஆகிடுது. அவர் டிஎம் கிருஷ்ணாட்ட சொல்கிறாரு, அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த நாதம் என்னுடைய விரலிலிருந்து வருகிறதா அவன் கையிலிருந்து வருகிறதா? ஒத்துக்கல, யோசிச்சார் அவங்க அப்படின்னு அதை பதிவு பண்ணுறாரு. இதே பாலக்காடு மணியையருக்கு ஒரு மிருதங்கம் செஞ்சு கொடுக்குறாரு. அந்த பக்கம் அந்த பழனி சுப்பிரமணிய பிள்ளை இசைவேளாளர், அவருக்கும் மிருதங்கம் செஞ்சு கொடுக்குறாரு. நம்ம பாலக்காடு மணியருக்கு என்ன இருந்தாலும் நீ அவனுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை இந்த மிருதங்கம்,
திரும்ப திரும்ப சொல்கிறாரு, என்னென்னவோ ரிப்பேர் பண்ணுறாரு இவர். பண்ணிவிட்டு இல்லை நீ சரியாக செய்யலை அப்படின்னு மணியை திரும்ப திரும்ப சொல்கிறாரு. கடைசியாக பர்லாந்தவர்கிட்ட, சாமி கோச்சிக்க கூடாது, நான் ஒன்று சொல்லவா அப்படின்னாரான். பிரச்சனை அதில் இல்லை, உங்கள் விரலில் இருக்குதுன்னாரான். சுப்பிரமணிய பிள்ளையின் விரல் உங்களுடைய விரல். அப்போது இந்த மிருதங்கத்தை செய்யணும் அப்படின்றதுக்கு, எப்படி செய்ய முடியும் என்பதற்கு, அதில் எப்படி வேணும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இதை செய்கிற கலைஞனுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாரு. த ஆர்டிஸ்ட் எமோஷனல் நேச்சர், த டெக்ஸ்டர் ஆஃப் ஹிஸ் ஃபிங்கர்ஸ், த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரோக்ஸ், பிளேயிங் ஸ்டைல். எதெல்லாம் தெரியணும்? மணியையருடைய விரல் எவ்வளோ மென்மையானது, எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு தட்டுவார், அவருடைய ஸ்டைல் என்ன. மாட்டு தோல் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, இந்த மனுஷன் தோல் பற்றியும் தெரியணும். இத்தனையும் தெரிந்து செய்யக்கூடிய கலைஞர்கள். இதை இவர்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் இந்த பசு வதை பற்றிய இந்த சித்திரம், அதுக்கு ரொம்ப ஒரு சுவையான ஒரு சம்பவம் சொல்கிறாரு. மணியர் காசு கொடுத்து, டைம் ஆகிடுச்சா, அதான் அது 100 ரூபா கொடுத்து அனுப்புகிறாரு, 120 ரூபா மாட்டுக்கு கேட்குறான். மாட்டை பிடிச்சிட்டு ஐயர் வீட்டு வாசலில் நிறுத்திடுறாரு. இதுக்கு 120 ரூபா கேட்குறான். ஐயோ அபச்சாரம், என் கண்ணில் காட்டாத அதை, அந்தாண்ட எடுத்துன்னு போய் விட்டு. அதை தான் இவர் என்ன எழுதுறாரு, பசுவுக்கும் பிராமணனுக்கும் இடையில் பாவத்தை வாங்கி கொள்ள ஒரு தலித்து நிற்கிறான். உனக்கு தான் வெட்டி கொடுக்குறான், அவனுக்காக ஒன்றும் வெட்டலை இல்லையா? அப்போ இந்த மாதிரி இப்போது இது எல்லாமே இவங்களுக்கு பிரச்சனை. அப்போது இதுதான் சாதி ரீதியான ஒடுக்குமுறை. இதனுடைய வரலாறு இதுதான். இதை தான் எம்.எஸ். சுப்புலட்சுமியை பற்றி விவரிக்கிறார். எம்.எஸ். சுப்புலட்சுமியை பற்றி அவங்க திட்டேன்னு சொல்கிறாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க ஒரு தேவதாசி குலத்தில் பிறந்தவர்கள். அவரை இந்த இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார், அவருடைய சதாசிவம் கல்யாணம் பண்ணிக்கிறார். சதாசிவத்துக்கு ஏற்கனவே திருமணமாய் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க இறந்துடுறாங்க, 2ஆம் தரமாக வர்றாங்க இவங்க. அப்படி வந்த எம்.எஸ். சுப்புலட்சுமியை கிட்டத்தட்ட ஒரு பார்ப்பன பெண்ணாக மாற்றி, அப்படி ஒரு அடையாளமாக ஐக்கானாக உருவாக்குறாங்க. அப்படின்றது தான், அப்படி உருவாக்கி அவங்களுக்கு இயல்பாக இருந்த இசையாற்றலை அவர்கள் கெடுத்து விட்டார்கள் என்பது தான் அவர் எழுதியிருக்கிறார். அப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இப்படி பொம்மநாட்டிகள் பாடக்கூடாதுன்னு சொன்னவர் ஒரு தேவதாசி பெண்ணை எப்படி மகாபெரிவா பயன்படுத்தி கொண்டார். அவர் பாட்டு எழுதி கொடுக்குறாரு ஐநா சபையில் போய் பாடுறதுக்கு. ஏனென்றால் இன்றைக்கு இளையராஜாவை எப்படி உயர்த்துகிறார்களோ அந்த காரணத்துக்காக தான் எம்.எஸ். சுப்புலட்சுமியை அன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும். அதனால் இதுதான் இந்த இசை. இதை பற்றி நிறைய இருக்குது, நான் ஜம்ப் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். இதை ரொம்ப உயர்ந்த இசை ரசனை என்றெல்லாம் ரொம்ப உருட்டுறாங்க. அப்படி இது ஆன்மீக இசை, இதுதான் பெரிய பிரச்சனை. இது பெரிய தலைப்பு. இது இந்த ஆன்மீக இசை அப்படின்றது, தியாகையர் இந்த ஆன்மீக இசை எழுதுகின்ற காலம் சர்வோஜி மன்னனுடைய காலம். சர்வோஜி மன்னன் ஒரு பென்ஷன் ராஜா வெள்ளைக்காரனுக்கு. அந்த காலத்தில் தான் நம்முடைய கட்டபொம்மன், சின்னமருது இவங்கெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. ஒரு பெரிய படை திரட்டி கொண்டு சர்வோஜிக்கு இந்த நாட்டை மீட்டு உங்களை கொண்டு வெள்ளைக்காரன்ட்டேருந்து பிடிங்கி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சர்வோஜிக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க, தூதர் அனுப்புகிறாங்க. அந்த தூதரை பிடிச்சி உள்ளே வச்சிடுறாங்க. இது சர்வோஜி மன்னன், ஒரு அடிமைத்தனம் மிக்க மன்னன். அந்த காலத்தில் இப்படி ஒரு அடிமைத்தனம் கோலச்சும் காலத்தில் இது எதுவும் தியாகையருக்கு இல்லை. அவர் ராமா, அது ஒரு சமூகம் சீரழிந்து அழுகி கொண்டிருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் தியாகையருக்கு, பார்ப்பனர்களுக்கு இந்த சமூக விஷயங்களை பற்றி பாட தோன்றவில்லை. ஆனால் யாருக்கு தோன்றியது என்றால், இந்த 2007 தமிழ் மக்கள் இசை விழா நடத்தும் போது இந்த ஒரு விடுதலை போரின் வீரமரபுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அதில் மருது சகோதரர்களை பற்றி கேட்கறதுக்கு காளையார் கோவில் பக்கம் போய் பார்த்தபோது, அப்போ மக்கள் எழுதியிருக்காங்க பாட்டு. காளையார் கோவில் காட்டுக்குள்ளே காகம் பறக்காத சூரஞ்செடி, சூரஞ்செடிக்குள்ள சண்டை நடக்குது, திரண்டு வாருங்க அண்ணன்மாரே. இது மருது சண்டை நடத்தின போது எழுதின பாட்டு, இன்னமும் இருக்குது. ஆனால் இதை பற்றி பாட வேண்டும் என்ற ஈடுபாடோ அக்கறையோ இந்த பிரிவினருக்கு இல்லை. எங்களது ஆன்மீகம் உயர்ந்தது, நீங்கள்லாம் லௌகீகம். இப்போ இவர் பாடியிருக்காரு, கிருஷ்ணா சொல்லிட்டாரு, இந்த ராமன் கோயில் திறந்தாங்க அப்போ தியாகையர் பாட்டு ஒன்று பாடினார். அவர் நடந்து நடந்து நீ அயோத்திக்கு சென்றாலும் ராமன் அங்கே இல்லை, உன் உள்ளத்தில் இருக்கிறான்னு பாடியிருக்காரு. இதை மக்களுக்காக இவர் டி.எம். கிருஷ்ணா இப்போ அர்த்தம் சொல்லி அதை கிண்டல் செய்கிறார். நீங்கள் ஒரு அநியாயமாக இடிக்கப்பட்ட
ஒரு அரசியல் நடவடிக்கை. அந்த கோயில் வந்து ஆன்மீக நடவடிக்கையோ மத நடவடிக்கையோ அல்ல. அதை வந்து கொண்டாடுறீங்க நீங்கள், இத்தனை பேரும் அதை ஆதரிக்கிறார்கள். அவர் அதற்கு எதிராக அதை அம்பலப்படுத்தி பேசுகிறார் என்பதை என்பதை அவர்கள் வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானதாக சித்தரிக்கிறார்கள். ஏன் பெரியாரை பாடுறேன்னு கேட்குறாங்க. நாங்கள் இப்போ இந்த அம்மா 2 பேர் அவங்க வந்து ஒரு கச்சேரிக்கு ஒரு பட்டு புடவை, எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாவோட அதிகமான பட்டு புடவை, லிப்ஸ்டிக்கு, நகை, பட்டு புடவை கேட்டால் ஆன்மீகம். என்ன ஆன்மீகம் இது? இந்த மியூசிக் அகாடமியில் அவங்களே கிண்டல் பண்ணி எழுதுவாங்க. மியூசிக் அகாடமியில் கச்சேரி கேட்க வராங்களா, இன்னைக்கு என்ன டிஃபன் போண்டாவா, இதுக்கு தான் அங்கே போகிறது அவங்க. என்ன அதனால் அது அல்ல அவர்களுடைய பிரச்சனை. இப்போ ஏன் பெரியாரை பாடுறேன்னு கேட்பவர்கள், இப்போ இளையராஜா 80வது பிறந்த நாளுக்கு இந்த அம்மா 2 பேரும் பாட்டு பாடியிருக்காங்க. இது சுவையானது, இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். நம்ம பாட்டு பாடியிருக்காங்க. அதை இளையராஜா உட்காந்து கேட்டு ஒரு 2 மணி நேரம் நான் உலகத்தையே மறந்து விட்டேன், இப்படி ஒரு விஷயம் நான் கேட்டதே இல்லை அப்படின்னு இவர் தான் எப்போவுமே உலகத்தை மறந்து தானே இருக்கார். 2 மணி நேரமா என்ன அப்படின்னு இருக்காரு. ஏன் இப்போ இளையராஜா வந்து முதல்ல இசையமைக்கிறதுக்கு வந்தபோது இந்த ராக லட்சணங்கள் இப்போ வந்து டிஎம் கிருஷ்ணா மீறி விட்டார், கர்நாடக இசையில் இந்த இலக்கணங்களை மீறி விட்டார், அதை மீறிட்டார், இதை மீறிட்டாருன்றாங்க. இந்த ராகத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ராகத்தின் உணர்ச்சி என்னன்னு அவங்க ஒரு இலக்கணம் வச்சுருக்கிறாங்க. நம்ம ரமேஷ் வந்திருக்காரு இசையமைப்பாளர் எங்களுடைய, அவற்றை சில இதெல்லாம் கேட்டேன். மாயாமாளவ கவுளைன்னு ஒரு ராகம், அதுக்கு வந்து அதற்கான உணர்ச்சி கருணை. அதில் என்ன பாட்டு தெரியுமா போட்டிருக்காரு இளையராஜா? நேத்து ராத்திரி அம்மா. அடுத்தது சுபபந்தூராளின்னு ஒரு ராகம். சுபபந்தூராளி ராகத்துக்குரிய உணர்ச்சி துயரம், சோகம். அதில் என்ன பாட்டு தெரியுமா? 1000 தாமரை மொட்டுகளே ஆனந்த கும்மிகள் பாட்டுங்க. மத்தியமாவதின்னு ஒரு ராகம், அது நண்பகலில் பாட வேண்டிய ராகம் அவர்களுடைய இலக்கணப்படி. அந்த பாட்டில் என்ன, அதோட வெஸ்டர்னை கலந்து நிலா காயுது, இது வந்து அந்த ராகம். இந்த மாதிரி ஸ்வரஜதி என்று அவர்களுக்கு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க முன்னால், அந்த சரிகம பதனி ஆரம்பத்தில். அதில் வந்து ஒரு இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? மாம ஊடு மச்சு ஊடு பரிசம் போட்டது குச்சு ஊடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது அவங்க ஒரிஜினலாக கர்நாடக சங்கீதத்தில் பயிற்றுவிக்க ராரவேணு கோபாலா ராஜித சத்குண ஜெயசீலா, அதுக்கு இவர் இப்படி பாட்டு போட்டிருக்காரு. இதெல்லாம் பழைய காலத்து இளையராஜா. அந்த இளையராஜா நமக்கு நல்லா இருக்கு. இப்போ இந்த காலையில் பாடும் பாடு, மத்தியானம் பாடுற இதெல்லாம் வந்து யாருக்கு? அவர் காமராஜ் சொன்னார் இல்லையா, இதெல்லாம் மன்னர்களுக்கு உரியது. இப்போ இந்த திருப்பதிக்கு வந்து சுப்ரபாதம் போடுறாங்கல்ல, அந்த வரி என்ன, வடமொழி சொல்லின் வரிகள் என்ன, எழுப்புறது கடவுளை. திருப்பள்ளி எழுச்சி தமிழில், அது திருவம்பாவை திருப்பாவை எல்லாம் இருக்கட்டும். தூங்குறவனை எழுப்புறதுக்கு இவ்வளவு, நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் எழுந்துரு. இது வீட்டில் என்னாக்கா எப்படி இருக்கும்? அது ஒரு கடவுளுக்கு மன்னருக்கு இப்படி தான் வந்து பாடப்பட்டிருக்குது. அவனுக்கு தான் மத்தியானம் ஒரு பாட்டு, சாயங்காலம் ஒரு பாட்டு, ராத்திரி ஒரு பாட்டு. மக்களை பொறுத்த வரைக்கும் பாட்டு எப்படி யதார்த்தமாக இப்படி இருந்திருக்கு. நடவு பாட்டு, ஏத்த பாட்டு, உழைப்பு சார்ந்த பாடல்கள் இருந்திருக்குது. அதில் அவருடைய துயரத்தை சொல்லக்கூடிய பாடல்கள் இருந்திருக்குது. இப்படி தான் இருந்திருக்கே தவிர காலையில் பாடும் ராகம் இது அப்படின்னா ஆன்னு ஒரு இதெல்லாம் இருக்குது. நமக்கு எல்லா நேரத்துக்கும் ஒரே பாட்டு தான். துயரத்தில் இருப்பவனுக்கு தனித்தனி ராகம் என்ன கிடையாது. இப்போ இவரை உட்கார வச்சுக்கிட்டு, இளையராஜா உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும் ஒரு பாட்டு பாடுறாங்க. அவருடைய திரை இசை பாடல்களில் கிளாசிக்கல் எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்றத இவங்க பாடி காட்டுறாங்க. அதை பேட்டி, அதை தான் கேட்டு அவர் மெய்மறந்து போனார். என்ன பாட்டு பாடுகிறாங்க தெரியுமா? எடுத்த உடனே பாடுறாங்க, பனி விழும் மலர்வனம் பார்வை ஒரு புறம் இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனி வரும். இதை பற்றி நான் விளக்கம் சொல்லலை, இதை சுருதி சொல்லி பாடுறாங்க. அவரை நான் மெய்மறந்தேன்றாரு. இப்போ பெரியாரை பாடினது பிரச்சனைன்றாங்க. இந்த கேவலத்தை வந்து இந்த விருதை வேண்டான்னு சொல்லியிருக்கிற ரவிகிரண், அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர், அவர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவன் எப்படி ஆளுன்னு பாருங்க. அவன் மீட்டூவில் சிக்கின ஆள். மீட்டூவில் சிக்கி அகாடமியில் பாடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. இது ஒரு தகுதி அவருக்கு. 2வது ஒரு தகுதி,
அவர் ஒரு ராகம் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ராகத்துக்கு பேர் நரேந்திர மோடினி. அப்ப நியாயமா புறக்கணிக்க வேண்டியதானே. பெரியார பாடின அம்பேத்கரை பாடினன்றது பிரச்சனை, நரேந்திர மோடினின்னு ராகம் கொண்டு வந்தது அவங்களுக்கு பிரச்சனை அல்ல. அதனால இப்ப நம்ம தோழர்கள் சொன்னது போல முதல்ல இது கிருஷ்ணா பிரச்சனை அல்ல, இசைக்களவு பற்றிய பிரச்சனை, இந்த ஆன்மீகம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய சமூக விரோத தன்மை குறித்த பிரச்சனை. நமக்கு மக்கள் இசை வேண்டும், இந்த இந்த தொடையை தட்டி பாடுறதுனால பயன் இல்லை, நமக்கு மக்கள் இசை வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தமிழ் மக்கள் இசை விழா தொடங்கணும். நாட்டுப்புற இசை அடிப்படை உழைக்கும் மக்கள்கிட்ட இருக்குது. தமிழ் செவ்விசை என்பது அதை விட உயர்ந்த ஓய்வு வாய்க்க பெற்ற வர்க்கத்திடம் வர்றது தான் செவ்விசை என்பது. உழைப்பில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நாட்டுப்புற இசை வருது. அதுக்கு மேலே மேற்கத்திய இசை. இதெல்லாம் இசையினுடைய வடிவங்கள், இசையினுடைய வடிவங்கள் தான். நமக்கு வேண்டியது அதனுடைய உணர்ச்சி என்ன அப்படின்றது. இவங்க பாடுறது அப்படின்றது என்னன்னு கேட்டால், நம்ம இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அதில் உடலின் சாத்தியங்கள் என்ன வியக்கக்கூடிய அளவுக்கு காட்டுறாங்க. இவங்க குரலின் சாத்தியங்களை காட்டுறாங்க பயங்கரமாக. அந்த குரலின் சாத்தியங்களை காட்டுவதுக்கு பேர் கலை கிடையாது. கலைன்னா அதில் உணர்ச்சி இருக்கணும். சொற்கள் இருக்குதோ சொற்கள் இல்லையோ அதுக்கு உணர்ச்சி தேவை. அப்படி ஒரு உணர்ச்சி என்பது அது மக்கள் விடுதலைக்கானதாக இருக்க வேண்டும். அதற்கு பீத்தோவனில் தொடங்கி இப்போ சமீபத்திய நம்முடைய பாடல்கள், பல மேற்கத்திய இசை பாடல்கள் வரையில் நிறைய அதற்கு எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பாடல், அந்த மாதிரி இசை என்பதை நம்ம உருவாக்கணும். இறுதியாக ஜெர்மனியில் ஹிட்லருடைய பாசிசத்தின் கீழ் வாழ்ந்த பெட்ரோல் பிரெக்ட் என்ற ஒரு நாடகாசிரியர், கவிஞர், அவரிடம் ஒன்று கேட்டாங்க, இந்த இருண்ட காலத்தில் பாடல்களும் இசையும் உண்டா, அதற்கு இடம் உண்டா அப்படின்னு கேட்டாங்க. இடம் உண்டு, அது இருண்ட காலத்தை பற்றியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். நமக்கு தேவைப்படுவது அதுதான். நாம் ஒரு இருண்ட காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மிக இருண்ட காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதற்கு தகுந்த இசையை நாம் உருவாக்க வேண்டும். விடுதலைக்கான இசையை, இந்த இருண்ட காலத்திலிருந்து விடுபடுவதற்கான இசையை நாம் உருவாக்க வேண்டும். நன்றி.